இந்த காலை வேளையில நான் ஜெபம் பண்றேன். சுகவீனமா இருப்பவங்களுக்கு ஆண்டவரே நீங்க சுகத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அந்த சுகவீனம் இயேசுவின் நாமத்துல ஓடி போகட்டும் ஆண்டவரே. மனசுல உள்ள காயங்கள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்துல. வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல அப்படின்றவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கொடுக்கும்படியாக நாங்க கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது என்பது ஆண்டவரே நாங்க புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீங்க எப்போதுமே எங்களோட இருக்கீங்க, எங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தொடர்ந்து வர நாங்க கேட்கிறோம் தகப்பனே. பண தேவைகள் நீங்க சந்திங்க, கடன்ல இருந்து வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பொருளாதார வளர்ச்சியும் ஆண்டவரே செழிப்பையும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தாங்க. எல்லாத்த காட்டிலும் உம்முடைய வசனம் சொல்றது போல ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நாங்க தேட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அனு. இன்னைக்கு பிரதர் ஜெயபால் இல்லை, பிரதர் இமானுவல் இல்லை, ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எடிசன், வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அனைவரும் நேரத்துக்கு சபைக்கு வர நான் கேட்குறேன். ஸோ சிலர்லாம் நேரத்துக்கு வந்தவங்க லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டிங்க. பட் நேரத்துக்கு நீங்கள் வரும்படியாக நான் கேட்குறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் தான். நான் 1.5 மணி நேரம் சர்வீஸ்னால் ஒரு நிமிஷம் கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ 1.5 மணி நேரம் ஷார்ட் சர்வீஸில் நம்ம ஏன் மிஸ் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கிரேட் எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. இருக்கிற நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே ரைட். நாம் ஒவ்வொரு வாரமும் இது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். வர மாதிரி வரட்டும், ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ எம் கன்சர்ன் அபவுட் த பீப்புள். நான் பேசிகிட்டே இருப்பேன், பட் கன்சர்ன் அபவுட் த பீப்புள். ஓகே ரைட். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தையே நம்ம எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் முக்கியமானது. எல்லாமே ஆவிக்குரிய காரியம்தான். ஆண்டவருடைய ஞானத்தில் வளர்வதும் ஆவிக்குரிய காரியம்தான். ஜெபம் பண்ணுவதும் ஆவிக்குரிய காரியம்தான். நல்ல ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட்றதும் ஆவிக்குரிய காரியம்தான். நல்ல வேலையிலையும் மற்ற எல்லாவற்றிலும் வளர்வதும் ஆவிக்குரிய காரியம்தான். ஆவிக்குரியது என்றாலே ஆவியானவருக்கு உரியது என்று பொருள். ஸோ கடவுளை மையமாக வச்சு தேவனுக்கு பிரியமா என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே ஆவிக்குரிய காரியம் என்று நம்ம சொல்ல முடியும். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு 7 deadly attitudes what God hates and why it matters. 7 சாவுக்கேதுவான அல்லது நம்மை அழிக்கும் மனோபாவங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எதை வெறுக்கிறார், ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மை அழிக்கும் 7 விதமான மனோபாவங்கள், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 19 வரைக்கும் நீங்க எடுத்து வைத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். நீதிமொழிகள் 6:16 19 வரை. நம்ம நீதிமொழிகளை வாசிக்கும் போது சில இடத்துல 6 உண்டு 7 உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னும் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு 5 காரியம் முக்கியமானது, 6 முக்கியமானது தான் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு வழக்கில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 5 முக்கியம், 6 முக்கியம், இன்னும் 7 கூட இருக்கு, 8 கூட இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு அப்படின்றதா அர்த்தம். ஸோ நீதிமொழிகளை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம், எப்படி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு தடவையும் செய்தி கொடுக்கும்போது நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். சில சில பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 19 வரைக்கும்.
நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு நீங்க இல்ல ஒருத்தர் வச்சுக்குவோம். ஓகே, ஒருத்தர் என்ன செய்றாரு, மெடிக்கல் செக்கப்புக்காக போறார். எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒவ்வொரு செக்கப்பா முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் கன்சல்டேஷனுக்காக அவர் போறாரு. டாக்டர் வந்து எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு, சார் ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு, எதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஓகே பேட் நியூஸே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் குட் நியூஸோட வெளில போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு, டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா இந்த வியாதியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாகும், இது சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு இந்த வியாதி முத்தி போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அதுபோலதான் பல வேளைகள் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக போய் நிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு அப்படின்னா, நாம செய்யற ஆக்ஷன்ஸையும் பார்க்கிறாரு, அப்கோர்ஸ் அதை பார்க்கிறாரு. ஆனா அதை தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அதை அவர் பார்க்கிறாரு. மனோபாவத்தை பார்த்து சொல்றாரு, இந்த மனோபாவம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து இது கொன்று விடும், இது அழித்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் போல தான் வேத வசனம் வந்து ஒரு கண்ணாடி போல, வேத வசனம் வந்து ஒரு 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 சிலவரில் பார்த்தீங்கன்னா டாக்டர் போல அது வந்து இருக்கிறது. டாக்டர்னு சொல்லப்படல, பட் டாக்டர் போல அது நமக்கு வந்து இதுதான் உங்க பிரச்சனை, அதுதான் உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மருத்துவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இங்கே நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அதான் நான் சொன்னேன், 6ம் இருக்கு 7ம் இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்றத பார்க்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கத்தையும் வச்சு நம்ம என்ன மாதிரியான மனோபாவத்தை வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் மிக தெளிவாக இந்த இடத்துல நம்ம இடத்துல பேசுவதை நம்ம பார்க்கிறோம். முதல் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க மேட்டிமையான கண் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். மேட்டிமையான கண், மேட்டிமைனா நம்ம எல்லோருக்குமே தெரியும், இது வந்து ஒரு பெருமையின் சிலர்லாம் பெருமையின் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமையின் ஆவின்னு சொல்லும்போது இது பெருமையினுடைய குணம் அல்லது தன்மை என்று நம்ம எடுத்துக்கொள்வது சரியாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். பெருமையின் ஆவினோட ஏதோ ஒரு பிசாசனுடைய ஆவி வந்துவிட்டது போல நம்ம எண்ண தேவையில்லை. இது பெருமையின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது பெருமையினுடைய தன்மை என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். 17வது வசனத்தில் அதான் பார்க்கிறோம். மேட்டிமையான கண். ஒருத்தர் வந்து பெருமையா இருக்கிறாரா தாழ்மையா இருக்கிறாரா அப்படிங்கிறத காண்பிக்கும் ஒரு அங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண். அவர் எப்படி நம்மளை பார்க்கிறாரு, நீங்க பார்க்கறதே வித்தியாசமா இருக்கு, நீங்க பார்க்கறதே என்ன அழுக்கு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் நீங்க பார்க்கறதே துச்சமா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதே நீங்க வந்து தாழ்வா இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. நம்முடைய பார்வை வந்து தாழ்மை உள்ளதாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அது மனசுல இருந்து வெளியில வரும் காரியம், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனோபாவம் அதன் வழியாக வெளிக்கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரைடு வந்து எப்படின்னா ஒரு பேட் பிரெத் போல, அதாவது துர்நாற்றமான ஒரு வாய் போல. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா யாருக்கிட்டலாம் அவங்க பேசுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓ என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. பல வேளைகளில் நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பெருமை வந்து அப்படிதான் இருக்கும். நமக்கு தெரியாது, ஆனா மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு சர்ச்சில் வந்து பெருமை உள்ளவங்களுக்கு தாழ்மை உள்ளவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அவங்களுக்கெல்லாம் மெடல் கொடுக்க போறோம் அப்படின்னோட அதுக்கெல்லாம் யாரெல்லாம் வரீங்கன்னு உடனே நிறைய பேர் வந்தாங்க. அந்த மெடலுக்காக அந்த மெடலை வாங்கி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வந்துகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு ஒரு ஜோக்கு நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மெடலை வந்து போட்டுக்கிட்டு போறாங்க, நான் தாழ்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னாவே அது வந்து பெருமைக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஒருத்தன் என்ன செஞ்சா, இன்னொருத்தனுடைய இன்னொரு மலை ஏறுபவனோட சேர்ந்து மலை ஏறி போயிட்டே இருக்கிறான். நான் தான் மலை ஏறுவேன்,
என்ன மாதிரி ஒரு ஆள் மலை ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். கூட போனவன் என்ன செய்யறான், மெதுவா வந்துட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு பலவீனம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு, அந்த இடத்துல அவன் நின்றுட்டான். ஏய், நீ ஒரு நோஞ்சா, உனக்கு பலமே இல்லை, நான் பாரு மேலே போறேன்னு சொல்லிட்டு மேலே போனா பாருங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில வேளை அது நம்மளை தள்ளிடும். மேலே போறான் மேலே போறான் மேலே போறான், திடீர்னு அவன் தன்னை பற்றி தான் யோசிக்கிறான ஒழிய எதை பிடிக்கணும் எங்கே ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் யோசிக்கல. அப்படி அவன் கீழே கிடுக்கிடுக்கிடுன்னு நழுவி விழுந்து உருண்டு கீழே போய் விழும் போற தருணத்தில் அவன் என்ன செய்றான்னா, ஒருத்தன் முன்னாடி நின்று இருந்தான் பாருங்க, அவன் பிடிச்சிட்டான். பிடிச்சி, பரவாயில்ல நீங்கள் தப்பிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னான். அப்போதான் அவன் யோசிச்சு பாட்டான், இவனை நான் துச்சமாக நினைச்சேன், இவன் ஒன்றுக்கு உதவாதவன் நோஞ்சா அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனால் இவன் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்தான். நம்முடைய வாழ்க்கையில் யாரையுமே நம்ம துச்சமாக நினைக்கவே கூடாது. சொல்கிறோம் இல்லைங்களா, குண்டூசி கூட சில வேலை தேவை உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குண்டூசி கூட ரொம்ப ரொம்ப தேவை உள்ளதாக இருக்கும். யாரையுமே நம்ம துச்சமாக நினைக்கவே கூடாது. நம்முடைய மனோபாவம், நம்முடைய பார்வை, நம்முடைய உடல் மொழி, நம்முடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்வாக இருக்கிறவங்களையும் நம்ம கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம அவங்கள அசௌகரியமாக ஐயோ இவங்க என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்காம அவர்களையும் நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு வசதியான ஒரு உணர்வை அவர்கள் உணரும்படியாக வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் யாருக்கு கிருபை அதிகமாக கொடுக்கிறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவங்களுக்கு அதிகமான கிருபையை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். கிருபைனா என்ன? கிருபைனா நம்ம யூஸ்வலா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் காட்டும் தயவு அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்கோம். பட் அதையும் தாண்டி ஆண்டவர் கொடுக்கிற பலம், தகுதி இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலம் தான் என்ன இந்த கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் திக்குவாய் உள்ள ஒரு ஆளாக இருந்தேன், ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி சொல்வேன். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நான் ட்ராமா ஆடிஷனுக்கு நான் போனேன். அப்போ ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா நான் கடன்னு பேசிட்டேன். ஏய் யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. நான் திரும்ப வரும்போது நான் யோசிக்கிறேன், எப்படி நான் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா பயங்கர திக்குவாயன். நான் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை 2 தடவை சொல்வேன், 3 தடவை சொல்வேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எப்படி அது மாறுனுச்சு? ஆண்டவர் தான். இன்னைக்கு நான் பேசுறேன்னா இது ஆண்டவர் கொடுத்த பலம் தான், ஆண்டவர் கொடுத்த கிருபை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அருமையானவர்களே, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம தொடர்ந்து, நான் தொடர்ந்து, நீங்க தொடர்ந்து, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தொடர்ந்து நம்ம தாழ்மையோட இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க தாழ்மையோட இருக்க 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 யாருமே உங்களை தாழ்த்த முடியாது. நீங்க தான் தாழ்மையோட இருக்கீங்க. நீங்க தான், இயேசு கிறிஸ்து தான் தாழ்மையோட இருப்பதற்காக அவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க தாழ்மையோட இருக்கும்போது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 6வது அதிகாரத்தில் 2வது 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிற விஷயம், மேட்டுமையான கண், பொய் நாவு, ஆட்டிடியூட் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி, ஒரு உண்மை இல்லாம இருக்கிற ஒரு மனோபாவம். அருமையானவர்களே, சில வேளை நம்ம ஆண்டவர்கிட்டே போய் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்டே போயிட்டு நம்ம ஜெபத்துல, ஆண்டவரே உங்களை நம்புறேன், ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன், எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, நீ விசுவாசிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ சொல்ற அப்படின்னு ஆண்டவரே நம்மகிட்ட கேட்பாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சொல்ல தேவையே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம், எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது, எனக்கு ஜெபத்திலேயே நாட்டம் வரல. யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்றாங்களோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத ரீதியா மாறிட்டேன், குளிரா மாறிட்டேன், அல்லது ஜெபம் சரியா பண்ண முடியல, எனக்கு விசுவாசிக்க முடியல, தைரியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஆனஸ்டா நம்ம சொன்னோம்னா நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமா நான் இதை பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். ஆனஸ்டா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு
அப்ப நீங்க ஆண்டவருடைய சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை நீங்க நாடி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு உதவி வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம மற்றவங்ககிட்டயும் நம்ம உண்மையா இருக்கணும். மற்றவங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்துக்கும் சொல்ல தேவையில்லை. யாருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் சரியான விதத்தில் நம்ம கொடுக்க வேண்டுமோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சரியான விதத்தில் உத்தமத்தோட கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லாத்துட்டையும் போயிட்டு நான் சொல்ல தேவையில்லை. நான் 24 வயசில் மிஷனரியாக போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெங்காயம் எப்படி வாங்கணும்லாம் தெரியாது, தக்காளியெல்லாம் எப்படி பார்கெயின் பண்ணி வாங்கணும்லாம் எனக்கு தெரியாது. உலகமே அவ்வளோக்கா தெரியாதுன்னு வச்சுங்களேன். பிரசங்கம் பண்ண தெரியும், அப்புறம் சுவிசேஷம் சொல்ல தெரியும், அப்புறம் எல்லாத்துட்டையும் பேசுவேன், ஜெபம் பண்ண தெரியும், அவ்வளோதான். பட் உலகத்தில் என்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, உண்மையிலே நான் சொல்கிறேன். ஸோ யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் இப்போ பேக்கை தூக்கிட்டு போகிறேன், வெளில போகிறேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து டெல்லிக்கு போகிறேன், நான் ஷிம்லாவில் இருப்பேன், டெல்லிக்கு போகிறேன், டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும், என்னுடைய ஒய்ஃபும் எல்லாம் தனியாக தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போயிடும். நான் இந்த ட்ரெயினில் போகிறேன் எல்லாமே சொல்லுவேன். அப்போ என்னுடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லாதீங்க, நான் இங்கே தனியாக இருக்கிற எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஓ அப்படியா, ஓகே, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னா வெளில போய் வந்துடுறேன், நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஆனால் யாருக்கிட்ட நம்ம முழு இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ, யாருக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ, சிலர் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஒன்று கம்ப்ளீட்டாக மறைச்சுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் சீட்டு கீழே யாராவது பாம்பு வச்சாங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா போய் சிஸ்டர் ஆர்டர் ஆசிரியப்பான்னு சொல்ல தேவையில்லை. உங்கள் சீட்டு கீழே பாம்பு இருக்கு, நீங்கள் சீக்கிரம் எந்திரிங்க வாங்க அப்படின்னு சொல்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஏதாவது உங்களை குறித்து தப்பா பேசிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்பது, ஆனஸ்டா மன்னிப்பு கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லா விதங்களிலும் பொய் சொல்லாம நம்ம ஆனஸ்டா, பொய் அப்படிங்கிறதோட நான் ஆனஸ்டியா, அதாவது உத்தமமாக உண்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, மொதல் நம்ம என்ன குடும்பத்தில் கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பொய் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, கரையான் போல சில மரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட்டுக்குள்ளே நாங்கள் ட்ரைபல் ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். பார்த்தீங்கன்னா மரம் நல்லா பெருசாக இருக்கும், தட்டி விட்டா கீழே விழுந்துடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே கரையான் போயிட்டு அதை எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரையாக இருக்கும். அதே போலதான் இந்த பொய்கள் அப்படிங்கிறது வந்து கரையான் போல அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம பொய் சொல்ல நம்ம வந்து டிஸ்ஆனஸ்டா இருக்கும்போது, அதை உண்மை இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அது வந்து நம்மளை அரித்து விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா ஸ்கில்லை விட ரொம்ப ரொம்ப தேவையான ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட ரொம்ப 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 தேவையான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான். அப்படின்னா என்ன, கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில சொல்லுவாங்க, நல்லா வேலை செய்யறாருங்க ஆனா உண்மை இல்லைங்க, நல்ல வேலையெல்லாம் தம்பிக்கு நல்ல நாலேஜ்லாம் இருக்கு, டெக்னிக்கல் நாலேஜ்லாம் நல்லா இருக்கு, நல்லா எல்லாம் செய்யறாரு, ஆனா உண்மையா இல்ல, அதனாலதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆனா அதே நேரத்தில் தம்பி உண்மையான ஆளுங்க, ஆனா வேலை தெரியாது, நம்ம கற்றுக் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்களே எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க? இதுதான் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உண்மையா இருக்கும்போது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, நமக்கு உண்மையா இருக்கும்போது, மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கும்போது, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்பதை பார்க்கிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு பையன் என்ன செஞ்சா, எப்ப பார்த்தாலும் நீச்சல், அதாவது குளத்துல போயிட்டு குளிக்கும் போது ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டே இருந்தான். அப்படி எல்லாம் வந்து ஏ அப்படின்னு காப்பாத்த வரும்போது, சும்மா நடிச்சேன், சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த அந்த ஆற்று ஓட்டம் வந்து மிக மிக வலுவாக இருந்தது. உள்ளுக்குள்ள குதிச்சுட்டு நம்ம இன்னைக்கே அதே மாதிரி விளையாட்டு காண்பிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு சொன்னா. உண்மையிலேயே அவனை வந்து நீரோட்டம் வந்து இழுத்துக்கிட்டு தான் போகுது. உண்மையிலேயே அவனை காப்பாத்தணும் தான், உண்மையிலேயே அவன் அபாயத்துல தான் இருக்கிறான். ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு சொன்னான். எல்லாரும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, அவன் சும்மா அப்படி விளையாட்டுக்கு தான் சொல்லுவான், அவன் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த கதையுடைய இன்னொரு வேர்ஷன் புலி வருது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உண்மையாக
தலைவலினா தலைவலி, வயிற்று வலினா வயிற்று வலி, என்ன நடந்துச்சோ அது அவ்வளோதான். யாருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சரியாக சொல்லணுமோ அதை சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம வாசிக்கலாம் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. யோவான் 8:32 இப்படி வாசிக்கிறோம். 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். உண்மையா இருப்பது, உண்மையை ஃபாலோ பண்றது. சத்தியமே யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவரை பின்பற்றும் போது, சத்தியத்தை பின்பற்றும் போது நிச்சயமாக நாம நம்மளையும் வஞ்சித்துக்க மாட்டோம், மற்றவங்களையும் வஞ்சிக்க மாட்டோம். மூன்றாவது என்ன பார்க்குறோம்? குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, வயலண்ட் ஹேண்ட். குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னா குற்றம் உள்ளவர்களை அடிக்கலாமா அப்படின்னா இல்லை. பைபிளில் ரத்தம் சிந்தும் கைக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கு, வயலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கு. நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த வெள்ளத்தை ஜலப்பிரளயத்தெல்லாம் அனுப்பி இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ரத்தம் சிந்துதல் அதிகமாக இருந்துச்சு, வயலன்ஸ் அதிகமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம மனசுல குருவல்ட்டி இருக்கா? ஒரு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க மாட்டோம், ஆனால் மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறோம். கஷ்டப்பட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்பட்டோம், நல்லா அடி வாங்கட்டும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இவரை நல்லா அடித்து கொண்டு வாங்க ஆண்டவரேனே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறவங்களை பார்த்துருக்கீங்களா தெரியல, நான் பார்த்துருக்குறேன். தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஆண்டவரே நல்லா அடி கொடுத்து அவரை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு அதே மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க ஆண்டவரே என்ன ஒரு அடி கொடுத்து கொண்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, ஆண்டவரே அன்போட நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயலன்ஸ், நமக்குள்ள வயலன்ஸ், அந்த க்ரூவல்ட்டி பல்வேறு வடிவங்கள்ல இருக்கலாம். நம்ம எடுத்து அடிச்சு கொன்று கத்தி குத்துரும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்முடைய வார்த்தைகள் மூலமா சிலரை கொள்ளலாம். நம்ம அவர்கள் அழியும் போது பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே நம்ம விடுகிறவர்களாகவும் இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்கள்ல நம்முடைய கொடூரம் வெளியில வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை நம்ம அழிப்பது மிக மிக முக்கியமானது. கோவப்படுறவங்க, கை நீட்டி அடிக்கிறவங்க, அப்புறம் வயலன்ஸை அதாவது கொடூரத்தை மனசுல வச்சிருக்கிறவங்க, அப்புறம் வன்முறை செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, யாரெல்லாம் நல்ல ட்ரிங்க்னு சொல்லிட்டு பாய்சனை குடிக்கிறாங்களோ அது போல தான் அவங்க தான் பாய்சனை குடிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் பாய்சனை குடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சில வேளையில் பார்த்துருக்கேன், நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஸ்தோத்திரம்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் நல்லா வருவாங்க, ஆனால் ஒய்ஃபை அடிச்சிருவாங்க. ஒய்ஃபுங்க என்ன செய்வாங்க, இவர் நல்லா வாட்ட சட்டமாக இருப்பார், ஒய்ஃபு சின்னதாக குட்டியாங்க இருப்பாங்க, அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, எதிர்த்து அடித்தாலும் அவர் அப்படியே கையை முறிச்சிடுவார். மனைவியை அடிக்கும் விசுவாசிகளை பார்த்துருக்கேன், பெந்தகோஸ்தே விசுவாசிகளை நான் பார்த்துருக்கேன், மனைவிகளை அடிக்கும் பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். நீங்க விசுவாசிகளா என்ன நம்புறீங்களான்னு தெரியல, மனைவியை அடிக்கும் பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அருமையானவர்களே, யாருமே அடிக்கக்கூடாது. அவங்க யாராக இருந்தாலும் மனைவியை அடிப்பதோ, மனைவி கணவனை அடிப்பதோ இருக்கவே கூடாது. மனைவிகளும் கணவனை அடிக்கிறாங்க இந்த காலத்தில். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிக்க மாட்டாங்க, கணவன் மனைவி அடிச்சுட்டா ஒரு பெரிய விஷயம். பட் இப்போ மனைவி கணவன் அடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதுவும் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனைவிகள் அப்படின்றத பாருங்கள். நம்ம வயலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது, வன்முறையை ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளையும் போட்டு பயங்கரமாக தாக்குறது, அடிக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. இல்லை மற்றவங்களை அடிக்கிறது பண்ணவே கூடாது. நம்ம சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பாலிசி அப்படி. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ஆண்டவர் வெறுக்கும் காரியம் என்பதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, காயின் பார்த்தீங்கன்னா ஆபேலை கொன்றான். ஏன்? பொறாமை. ஆபேல் தேவனால
விருப்பப்படப்பட்டவராக மாறிவிட்டார், அன்பு செலுத்தப்பட்டவராக மாறிவிட்டார், ஆண்டவருக்கு பிரியமான ஒருவராக மாறிவிட்டார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பேசுகிறது, இன்றைக்கும் அவர் சாட்சி உள்ளவராக இருக்கிறார். ஆனா காயினை பத்தி நம்ம பேசும்போது நம்ம எப்போதுமே அவன் ஒரு கெட்ட காரியத்துக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. வேதவசனம் சொல்லுது மத்தேயு 5:44 எதிராளிகளையும் நேசிங்கன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. ஒருத்தர் சொன்னார் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் உன்னை ஏன் தெரியுமா நேசிக்கிறேன்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் பைபிளை நான் வாசிக்கிறேன். ஓ அப்படியா? இயேசு சொன்னதை நான் கேட்குறேன். ஓ அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் நேசிக்கிறீங்க? ஏன்னா இயேசு சொன்னார் எதிராளிகளையும் நேசிங்கன்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஓ இது ஒருவேளை இது ரியலி ஜோக் தான், நீங்கள் சிரிக்கலாம், ஓகே. பட் சில வேளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. அவங்க எதிராளிகள், அவங்க எல்லாரையும் நம்ம நேசிப்போம். பேசிக் திங்ஸ் அதாவது அவங்க நீங்கள் எதிராளிகள், உங்களுக்கு குழி வெட்டினவர்கள், உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்ககிட்ட போயிட்டு உட்காந்து நீங்கள் மறுபடியும் போய் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல. மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. மன்னிச்சு மறக்க முடியாதுனாலும் பரவாயில்ல, மறந்துருங்கன்னு பைபிள் சொல்ல. பட் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் என்றால், அவர்கள் உங்களை அணுகுவார்கள் என்றால், பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. தண்ணி இருக்குது, தாகமாக இருக்குது, சாகரம் அப்படின்னா சாகட்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பாடு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு சொல்றார், நீங்க உங்களுடைய எதிராளிகளை நேசிங்க. ஆனால் எதிராளிகள் நமக்கு வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, சர்ச்சில் இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது இருக்கலாம். அவர்களுக்கு இங்கே எதிராளிகள், எதிராளி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு மட்டும் தான். வேற யாரையுமே எதிராளியாக நீங்கள் வச்சுக்காதீங்க. மற்றவங்களை பல்வேறு லெவல்ஸில் நீங்கள் நண்பர்களாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம வயலண்ட்டாக போனோம்னு வச்சுங்களேன், வன்முறை. சிலர்லாம் பார்த்து சிலர்லாம் அவங்க கேட்டால் நான் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆவியில் அபிஷேகம் செய்யப்பட்ட ரவுடியா? எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு சில பாஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்காங்க, பிலீவர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. திடீர்னு சங்கிலி எடுக்கிறாங்க, குச்சி எடுக்கிறாங்க, ஆனால் நாங்கள் கர்த்தருக்காக ரவுடியாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. தெரியல. அருமையானவர்களே, சபை பெர்சிக்யூஷன் அடைந்தது தான், உபத்திரவம் அடைஞ்சிச்சு, பயங்கரமான உபத்திரவத்தினுடைய கடந்து போச்சு. ஆனால் ஒரு நாளும் வன்முறையை எடுக்கவே இல்லை. வன்முறையை சபை எடுக்காதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. வன்முறையை சபை எடுக்காதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சபை வளர்ந்துருக்கு. வன்முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன வேணாலும் பண்ணிட்டோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வன்முறையை எடுக்காம நம்ம அதை சகித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான்காவதாக என்ன பார்க்குறோன்னா, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 4வது 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் காரியம் 18, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், அது துராலோசனையை கொடுக்கும் ஒரு கெட்ட இருதயம் அல்லது கெட்ட மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கீமிங் தட் கரப்ட்ஸ். ஸ்கீம் பண்ணி அப்படியே கன்னிங்காகவே சிலர்லாம் அவங்க லெஃப்டில் போங்க அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ரைட்டில் போங்க நம்மகிட்ட சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை, நமக்கு திட்டங்கள் தேவை, ஆனால் தந்திரம் தேவையே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க, அதே நேரத்தில் என்ன செய்யுங்க, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. பாம்பை போல வினா உள்ளவர்களா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பாம்பை போல வினா உள்ளவர்கள் அப்படின்னா நீங்க ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா பாம்பை போல வைஸா இருங்க. பாம்பை போல, அதாவது கிராஃப்டிங்கிற வேர்டை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா வைஸா இருங்க, ஞானமா இருங்க. பாம்பை போல ஞானம் உள்ளவர்களாக இருங்க, ஆனா அதே நேரத்தில் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. அதாவது கபடோட சேர்ந்த ஞானம் தந்திரமா மாறிடும். கபடோட சேர்ந்த ஞானம் தந்திரமா மாறிடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறதே, இவனை எப்படி கீழே தள்ளலாம், இவன் மேலே எப்படி நம்ம ஏறி போகலாம், இப்படியே மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம தேவை. நீங்க யாரையும் தள்ள தேவையில்லை, யாரையும் நீங்க அதாவது கீழே கொண்டு வர தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பதை வேறு யாரும் எடுத்து செல்லவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு இன்செக்யூர் ஃபீலிங் தேவையே இல்லை.
உங்களை உயர்த்துவது ஆண்டவர் மட்டும்தான். உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பது ஆண்டவர் தான். உங்களுக்கு வந்து சேலரி ஹைக் வேணுமா, அது ஆண்டவர் தான். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சமுதாய ஏணியிலே நீங்க மேல போகணுமா, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம எந்த ஸ்கீமிங் ஆட்டிடியூடும் நமக்கு தேவையே இல்லை. தந்திரமா இப்படிலாம் பண்ணாதான் அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா, ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தேவை, திட்டங்கள் தேவை, சரியான திட்டங்கள் தேவை. நமக்கு போட்டிகள் வரும் என்றால் அதையும் தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் தேவை. ஆனால் நம்ம யாருக்கும் எதிராக நம்ம திட்டம் போட தேவையே இல்லை. நீங்க சந்தோஷமாக எப்போதுமே இருக்கலாம் அருமையானவர்களே. பல வேளைகளில் சிலர் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு பெயிட் போடுவாங்க. ஒரு தூண்டில்ல வந்து மீனை வச்சு மீனை பிடிக்கிறாங்க, தூண்டில்ல ஒரு புழுவை வச்சு மீனை பிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் பெயிட். ஸோ யாராவது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தூண்டில்ல இறைய வச்சு முன்னாடி கொண்டது அப்படியே காமிச்சு, நீங்கள் இது பண்ணீங்கன்னா இது, உங்களுக்கு இது பண்ணீங்கன்னா இது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல என்ன மாதிரி தூண்டில் வருது, என்ன மாதிரி பெயிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆனால் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாக்கோபை வந்து ஏசாவுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவன் திருடுனா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் கூட கொடுத்து என்ன செய்யறான், அவன் திருடிட்டான். சரியான சான்ஸுக்காக அவன் காத்துக்கிட்டே இருந்தான். கரெக்டாக ஒரு நாள் ஏசா அவன் பசியோட வந்தான். அவனுக்கு வந்து நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், ஆனால் உன்னுடைய அந்த புத்திர சுவிகாரத்தை என்ன செய்ய நீ எனக்கு கொடுத்துரு, இந்த பர்த் ரைட் இருக்குல்ல அதை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான். கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி அவன் காத்துக்கிட்டே இருந்தான். ஏசா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தானா, அல்லது அவனுக்கு இருக்கிற அந்த பர்த் ரைட் இருக்குல்ல, அந்த டபுள் போர்ஷன் வரும் அவனுக்கு. அந்த ரெட்டத்தனையாக மூத்த மகனுக்கு வந்து ரெட்டத்தனையான சொத்து வரும். அதுதான் பர்த் ரைட். அந்த சுவிகார உரிமை அது என்ன செஞ்சான், அன்னைக்கு அவன் வித்து போட்டான். கொஞ்சம் நான் பசியை கட்டுப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் பரவாயில்ல, வீடு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஏதாவது போட்டு எடுத்து சாப்பிட்றேன், பழங்களும் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், இவன் வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு கொஞ்சம் சுதாரிச்சிருந்தானா அவன் ஏமாத்திருக்க மாட்டான். அதே போல் யாக்கோபு, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் ஏமாற்றி தான் இதை வாங்கணும் அப்படின்லாம் எனக்கு அவசியம் இல்லை, தந்திரமாக தான் இதை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் இருந்ததானா நிச்சயமாக ஆண்டவர் அவன் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, நமக்கு எந்த விதமான தந்திரமும் தேவையே இல்லை. வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் இதயத்தை பார்க்குறாரு. 1 சாமுவேல் 16:7 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இதயத்தை பார்க்குறாரு. நான் எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தைகள் ஜாலத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார், வார்த்தையுடைய அந்த அழகை ஆண்டவர் பார்க்க மாட்டார், என் இதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். ஸோ நம்முடைய இதயம் சரியா இருக்கு, எந்த தந்திரமும் இல்லை நாம. ஆனால் அதுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் திரும்ப சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வேணுமா இருக்கணும், பிளான் வேணுமா இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். ஆனால் நம்ம தந்திரம் இல்லை அப்படின் போது ஆண்டவர் உயர்த்துவாரா, நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்கள் போட்டியை வந்து கீழே கொண்டு வரதுக்காக எந்த தந்திரமான காரியத்தையும் செய்ய தேவையில்லை. நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜி, சரியான பிளானிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், ஆண்டவரை நம்பினீங்கன்னா போதும், ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 5வதாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, 5வது ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த 5வது காரியம் என்ன? இங்கே 6வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது 6வது அதிகாரத்தில் துராலோசனை பிணைக்கும் இதயம், அடுத்தது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அப்படின்னா ரெக்லெஸ்னஸ் தட் லீட்ஸ் டு ruin, அதாவது அழிப்பதற்காக தீவிரமாக செல்லும் ஒரு கால் அப்படிங்கிறத பார்க்குறோம். தீவிரமாக யோசிக்கிறதே கிடையாது. எத்தனை முடிவை நம்ம வந்து யோசிக்காம எடுத்திருக்கிறோம், எத்தனை வார்த்தைகளை யோசிக்காம சொல்லியிருக்கிறோம், யோசித்து பாருங்க. ரெக்லெஸ் டிரைவிங்னு சொல்றாங்களே, கண்ணா பின்னான்னு ஓட்டணும்னா என்ன, ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி பயங்கரமாக ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் டபார்னு போய் எங்கேயாவது இடிச்சிடுவோம். ரெக்லெஸ் டிரைவிங் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது கண்ணா பின்னான்னு ஓட்டுறது, அதே போல் கண்ணா பின்னான்னு தீர்மானம் எடுக்கிறது, கண்ணா பின்னான்னு யோசிக்கிறது, டபார்னு சொன்ன உடனே என்னது ரியாக்ட் பண்ணுறது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் பாக்ஸே, நிறைய ஒப்பீனியன் பாக்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே இந்தாங்க ஒரு ஒப்பீனியன், சொன்ன உடனே இதை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, டக்குன்னு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது யோசித்து நம்ம சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுவும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் காயப்படுற மாதிரி பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்படி நம்ம செய்யவே தேவையில்லை. ஒருத்தர் வந்து புதை மணலில் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன்,
புதை மணலில் மாட்டிட்டாருன்னா அவர் வந்து ஃப்ளாட்டாக அப்படியே ஃப்ளாட்டாக போனார்னாவே போதும், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கையையும் காலையும் அதிகமாக ஆட்ட ஆரம்பிச்சார்னு வச்சிங்களேன், இன்னும் கீழே 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 போய்கிட்டே இருப்பார். அதே போல தான் பாவங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு புதை மணல் போல எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கையை காலை ஆட்டுறோமோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக உள்ளுக்குள்ளே போவோம். எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்ம பரபரப்பாக தீவிரமாக யோசிக்காம வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே போவோம். கொஞ்சம் அமைதியாக இருந்து முடிவெடுக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, குழப்பம் இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க, கோபம் இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க, அல்லது இமோஷனலில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டர்டப்பாக இருக்கும்போது, அதாவது அதில் அந்த இமோஷனில் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும்போது, இமோஷனலாக இருக்கும்போது, உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது நீங்கள் எடுக்காதீங்க, தீர்மானம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இமோஷனில் யாரையும் திட்டவும் தேவையில்லை, கோபத்தில் யாரையும் திட்டவும் தேவையில்லை. ஏன்னா கோபத்தில் நம்ம 1000 வார்த்தை சொல்லிடுவோம். கொஞ்சம் நிதானிச்சு அதுக்கப்புறம் யோசித்து அவங்ககிட்ட போய் சொல்லும்போது ஒரு 2 வார்த்தையிலே அது முடிஞ்சு போயிடும். நீங்கள் சொன்னது தப்பு தான், அன்னைக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம் யோசித்து சொல்லும்போது. ஆனால் கோபத்தில் சொன்னோம்னா என்னென்ன சொல்லணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஊரில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். தீவிரமாக யோசிக்காம பேசுறது, யோசிக்காம காரியங்களை செய்யறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்கள் மேலே நம்ம மேலே நமக்கு கண்ட்ரோல் இருக்கா? நம்முடைய வார்த்தையின் மேலே, நம்முடைய யோசனை மேலே, நம்முடைய காரியத்தின் மேலே நமக்கு கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 14 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:16 இப்படியாக வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமாகிறான். இது எப்படிப்பட்ட துணிகரம்னா, நான்லாம் எதுக்குமே பயப்படுறதே கிடையாது, எல்லாம் துணிச்சலாக இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துணிச்சலாக எதில் இறங்குறாங்க? அருமையானவர்களே, ரிஸ்க் எடுக்கிறது பெருசு கிடையாது, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தான் பெருசு. மேலேருந்து குதிக்கிறது பெருசு கிடையாது. மேலேருந்து கீழே குதிச்சோம்னா ஏதாவது அங்கே குஷன் ஏதாவது இருக்கா, அந்த எப்படி நம்ம குதிக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது. குதிச்சா நம்ம மண்டை உடைஞ்சுன்னா யார் எடுத்துகிட்டு போவாங்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மேலேருந்து நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய காரியம் இல்லை. லேர்னட் ரிஸ்க் அல்லது கால்குலேட்டட் ரிஸ்க் வாழ்க்கையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஞானம் உள்ளவன் பயப்படுவானா? ஆமாம், பயப்படுவான். எதுக்கு பயப்படுவான்னா, இதை செஞ்சோம்னா தீமையாய் வரும், இது செஞ்சோம்னா இது நல்லது இல்லை, அதனால நம்ம பயந்து என்ன செய்வோம், இதை விட்டு விலகி போகலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனால் மதியீனனும் என்ன செய்வானா, மூர்க்கம் கொண்டு அவனை உசுப்பி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இறங்கிடுவார். என்ன செய்வார், உள்ளுக்குள்ளே இறங்கிடுவார். உசுப்பி விடணும். உசுப்பி விடுறதுன்னா என்ன, அப்படியே இதை ஏற்றி விடணும்னு சொல்லுவாங்க. நீ உன்னை மாதிரி ஒரு ஆளே இருக்குல்லப்பா, நீ தான்ப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், நீ வந்து போனீங்கன்னா சண்டை போட்டினா, நீ போய் கேட்டினா எல்லாம் முடிஞ்சிடும், நீ இந்த வார்த்தை மட்டும் சொல்லு. நீங்கள் போகாதீங்க, செய்யவே செய்யாதீங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். துணிகரமாய் இருக்கிறான், மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். புத்தியீனமாக என்ன செய்றான், தைரியமாக இருக்கிறான். அப்போ நல்ல தைரியம்னு ஒன்று இருக்குது, கெட்ட தைரியம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் வெறுக்கும் தைரியம் எது அப்படின்னா, ஞானமற்ற தைரியம், மூர்க்கமான தைரியம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது 6வதாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபால்ஸ் விட்னஸ். ஏற்கனவே நம்ம பொய்யை பற்றி பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபால்ஸ் விட்னஸ் 6வது காரியம். நீங்கள் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நான் ஷிம்லாவில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவர் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கர், பயங்கரமாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். அடிக்கடி வெளில போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பார். பேங்க்கில் இருந்தாலும் கூட செயின் ஸ்மோக்கர். ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ என் நெஞ்செல்லாம் ஆடுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். பட் அவருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கரெக்டாக 8 மணிக்கு அவர் அப்படியே ஏறி போவார். அப்படியே அப்ஹில், நாங்கள் மேலே நடந்து போய் தான் அவர் பேங்க்கு போவார். நானும் என்ன செய்வேன், அவரோட சேர்ந்து போவேன். அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் வருவார் என் கூட வரும்போது.
பாஸ்டரோட வரும்போது ஸ்மோக் பண்ணிட்டு வருவோம், அப்படி எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்காதீங்க. அவர் வந்து நெஞ்செல்லாம் ஆடுது பாஸ்டர், இல்லாட்டினா ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ சரி ஸ்மோக் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர கோல்டு இல்லை, பயங்கர கோல்டில் நீங்கள் அப்படின்னாலும் எப்படி இருக்கும், ஸ்மோக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன நினச்சாங்க, நானும் ஸ்மோக்கிங் பண்ணுறாள் நினச்சிட்டு எனக்கு ஸ்மோக்கிங் பாஸ்டர்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த ரியலி நான் ஒரு நாள் ஸ்மோக் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு நாள் ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், என்னை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போய் கை கொடுத்தேன். கை கொடுத்தோன்னே அவர் சிரிச்சுட்டு, ஓ இவர் தான் ஸ்மோக்கிங் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். பாருங்கள் எவ்வளோ தூரம், சின்ன பிளேஸ் தான், அங்கே நிறைய சர்ச்சஸ்லாம் கிடையாது. பட் என்னை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நானும் வந்து ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்போ தான் போயிட்டு ஒரு 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 7 மாதம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே என்னை வந்து ரொம்ப பிரபலப்படுத்திட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங். ஆனால் யாருமே என்கிட்ட வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களான்னு கேட்டதே இல்லை. அது அப்போ கேட்டபோது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் மற்றவங்களை பற்றிய ஒரு அபத்தமான காரியம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக பரவும். ஆனால் ஒருத்தவங்களை பற்றிய நல்ல காரியம் வந்து சீக்கிரம் பரவாது. ஆனால் அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கலை. ஏன்னா நம்ம அடிக்கடி அங்கெல்லாம் மீட் பண்ணுறது கிடையாது. நான் சொன்னேன், நான் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறதில்ல. எங்கே இல்லை, உங்கள் பிலீவரும் ஸ்மோக் பண்ணுறாரா? அவர் பிலீவரே இல்லை, இன்னும் ஆகலை. அவர் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அவருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இந்த பாருங்கள், இங்கே இந்த சிண்டிகேட் பேங்க்கில் தான் அவர் இருக்கிறாரு, சாரி IOB பேங்க்கில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அருமையானவர்களே, நாம் மற்றவங்களை பற்றி பேசும்போது நமக்கு தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்கிறது தான் நல்லது. அவங்கள பற்றி ஒரு பொய்யான காரியத்தை சொல்வது ஆண்டவருக்கு வெறுப்பான ஒரு காரியம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து மற்றவங்களை பற்றி காசிப் பேசி, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசி அவங்களுக்கு ஒரு டேமேஜை உருவாக்கிட்டோம் அப்படின்னம்னா, அவங்களுக்கு ஒரு காயத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னம்னா, அல்லது ஒரு டேஞ்சர் டேமேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அபாயமான ஒரு காரியத்தை நம்ம உருவாக்கி தாக்கத்தை, அது கெட்ட தாக்கத்தை அவங்க மேலே உருவாக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதை மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு நெய்பர் வந்து ஒருத்தர் தன்னுடைய நெய்பரை எப்போ பார்த்தாலும் வசைப்பாடி கொண்டே இருப்பார். அவரை பற்றி தப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பார். அவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் அவரை கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்து, ஏங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. ஓ அப்படியா, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போனார். என்ன நீங்கள் இவ்வளோ பரப்பி விட்டீங்க, என்னை பற்றி ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க. மற்றவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி இல்லைன்றதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க, உங்களை என்ன நினைப்பாங்களோ அதான் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் வீதியெல்லாம் அப்படியே பிச்சு 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 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. மறுபடியும் அதை எடுத்து நம்ம மறுபடியும் கூட்ட முடியுமா, அந்த பூவில் மறுபடியும் பொருத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அது போல தான் சில வேளை பார்த்தீங்கன்னா மக்கள் வெளி இடத்துல பயங்கரமாக நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு சாரி சொல்ல மாட்டாங்க. யாருக்கிட்ட பேசுனாங்களோ அவங்ககிட்ட சாரி சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மகிட்ட வந்து சாரி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, யாரை பற்றி நம்ம தப்பாக பேசவும் தேவையும் இல்லை, நம்ம சாரி சொல்லவும் தேவையில்லை. எது தெரியுமோ, யாருக்கு வந்து அவசியமோ அவங்ககிட்ட மட்டும் சொன்னால் போதும். நம்ம எல்லோருடையும் போய் சொல்ல தேவையில்லை. காசிப் இஸ் சம்திங் காட் டசன்ட் லைக். நம்ம மற்றவங்களை பற்றி பேசுவதை ஆண்டவர் நிச்சயமாக வெறுக்கிறார். மற்றவங்களை பற்றி அபத்தமாக பேசுவதை ஆண்டவர் நிச்சயமாக வெறுக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4:25 எடுத்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4:25 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். மற்றவங்களை பற்றி உண்மையை நீங்கள் பேசுங்க, மற்றவங்களை பற்றி மெய்யை நீங்கள் பேசுங்க என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்றதை பார்க்குறோம். கடைசியாக 7வதாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, the trouble maker stirring up conflict instead of a peace. 7வது காரியத்தை நான் வாசிக்கிறேன். 19வது வசனத்தில் இருக்கிறது.
விரோதத்தை, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவது. நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபைட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அடி தட்டி எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பையன்களும் போய் பார்ப்பானுங்க. வார்டன் வருவார். வார்டன் வந்து காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவர் ரூமுக்கு போவார். ரூமுக்கு போயிட்டு என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இவன் என்ன செஞ்சிருப்பான்னா, இவன் வந்து ஒரு கமல்ஹாசன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஹாஸ்டலில் நடக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா இதில் சும்மா பேசி 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 கடைசியில் சண்டை வந்து, கடைசியில் அவன் ஒருத்தவங்க வந்து அவன் ஊரை பற்றி பேசி, அப்புறம் இவன் ஊரை பற்றி பேசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பாவை பற்றி பேசி, அவங்க அம்மா அப்பா பேசி, கடைசியில் அடி தட்டி பார்த்தீங்கன்னா காம்பஸ் எடுத்து குத்துறது, ஸ்கேல் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான சண்டையெல்லாம் வந்துடும். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறது, ஆனால் அது பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் மூட்டி விடுவானுங்க. ஏய் என்னடா அவன் உங்கள் ஊரை பற்றி பேசிட்டான், ஓ அப்படியா, ஏய் என்னடா அது இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள அடிதடியில் இறங்க வச்சிருவானுங்க. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல சண்டை இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சண்டையை மூட்டி விடுகிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல சமாதானம் மட்டும்தான் உண்டு என்பதை நாம தெளிவாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சில வேளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபயர் தான். நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அந்த கிராமத்தில் அடிக்கடி சண்டை வரும். என்ன அந்த தெருவுக்கு இந்த தெரு, அந்த தெருவுக்குலாம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வைக்க பொருளாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். அதை வந்து எரிச்சு விட்டுருவானுங்க. ஒரு சின்ன தீக்குச்சி வச்சு தான் அது பார்த்தீங்கன்னா எரிஞ்சு பக்கத்தில் உள்ள கூரையெல்லாம் எரிஞ்சு அப்புறம் பயங்கர அடிதடி வந்துடும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொறி தான். அருமையானவர்களே, அந்த சின்ன பொறி எப்படிப்பட்ட பொறியாக இருக்கலாம் அப்படின்னா, சமாதானத்தை உண்டு பண்ணும் பொறியாக இருப்பது மிக மிக முக்கியமானது. சமாதானம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய மனசில் எப்போதுமே இப்படிதான் இருக்கணும். நமக்கும் சமாதானம், மற்றவங்களுக்கும் சமாதானம், நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக அப்படின்னா, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக. நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு எதிராளிகளாக இருந்தோம், நம்மளை ஆண்டவரோடு சேர்ப்பதற்காக அவர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்.